9.3 kgல இருக்கும். ஸோ நம்ம வந்து 7th டே வந்து திரும்பி செக் பண்ணலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மார்னிங் எழுந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் வந்துட்டு ஹாட் வாட்டர் வந்து ஒரு கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க. 250 ml வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் ரெகுலராக இதை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு நான் இன்றைக்கி எந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்க போகிறேனோ அதை வந்துட்டு அளந்து எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து 3 லிட்டர் தண்ணி வந்து இங்கே பிடிச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ஈவினிங்குள்ளே இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஒரு நாளைக்கு வந்து 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணும். ஸோ இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் வந்து டெரஸ் போயிட்டேன். டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 1 hour நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். செடிக்கு தண்ணி கொடுக்கறது, அதுக்கப்புறம் டெரஸை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி 1 hour நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். இதில் எனக்கு தேவையான அளவு கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கார்டனிங் வேணாலும் பண்ணலாம், இல்லைனா வந்து வாக்கிங் பண்ணலாம், இல்லை எக்ஸசைஸ் கூட பண்ணலாம். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பட்டர் காஃபி தான். ஸோ அதுக்கு வந்து 250 ml வந்து சுட தண்ணி வந்து வச்சுருக்கேன். பட்டர் காஃபி 50 grams பட்டரில் 1 ஸ்பூன் அளவு காஃபி தூள் போட்டு சுட தண்ணி வந்து கலந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், நம்மளுக்கு பசின்ற உணர்வே இருக்காது. எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் ட்ரிங்காக இது வந்து ஆயிடுச்சு. இந்த மாதிரி பீட்டரை வச்சு பீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து மிக்சிலேயும் வந்துட்டு ஒரு தடவை வந்து பல்ஸ் மோடில் வச்சு அடித்து எடுத்துக்கலாம். ஸோ என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை தான் வந்து குடிச்சிக்க போகிறேன். அடுத்தது ஒரு 11 மணி போல் நான் வந்து ஒரு இளநீ வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் இருக்கக்கூடிய அந்த வழுக்கையும் வந்து நான் சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சொரக்காவும் சிக்கனும் வந்து ரெடி பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்காக சொரக்காய் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். சொரக்காய் பொரியல் தான். ஸோ நம்ம வந்து நார்மலாக எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் பேலியோவில் நம்ம பருப்புலாம் போடாமல் செய்வோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 வரமிளகா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ காயை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தனி மிளகாய் பொடி நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் பொடி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து அந்த ஆயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து வேகட்டும். நம்ம வந்து சிக்கனுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே வந்து ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் நம்ம வந்துட்டு ஸ்பைசஸ்லாம் இப்போ வந்து சேர்த்துக்கலாம். செட்டிநாட்டு சிக்கன் மசாலா தான் நான் செய்ய போகிறேன். கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1/2 கிலோ அளவு தான் செய்ய போகிறேன். ஸோ 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ஒரு 5 வரமிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன். இது காரம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ரோஜா இதழ் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் அனஸ் சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு 6-7 பாதாம் வந்து சேர்த்துக்கலாம். நம்மளுடைய கிரேவிக்கு வந்து திக்னஸ் கொடுக்க போகிறதே இதுதான். அடுத்தது நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. ஸோ இது எல்லாமே நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதில் 2 கொத்து வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்துட்டு நம்ம சாப்பாட்டில் நிறையா சேர்த்துக்கலாம். மெட்டபாலிசம் வந்து அதிகப்படுத்தும். ஸோ நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கருவேப்பிலை. பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு வறுத்து எடுத்துக்கணும். ஸோ காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இதில் இருக்க தண்ணி மட்டும் நல்லா வற்றணும். ஸோ அதுக்காக நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு மசாலா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு இதை வந்து நம்ம ட்ரையாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த சிக்கன் கிரேவியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 10 நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் வந்து குக்கர் வச்சுட்டேன். குக்கரில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். பேலியோவில் நம்ம வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பட்டை வந்து போட்டிருக்கேன். ஸோ நல்லா அது பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணதை வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம இப்போ வந்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம்.
இது நல்லா கரையிற அளவுக்கு வதங்கி வரட்டும். இப்போ நம்மளுக்கு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு 1/2 கிலோ சிக்கனை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை வந்து வாஷ் பண்ணும்போது மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கன் சேர்த்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து நல்லா வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்கணுன்னா கறி வந்துட்டு ஆட் ஆகிடும். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண பவுட்ரு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஒரு 1/2 டம்ளர் அளவு சேர்த்தாலே போதும். ஏன்னா கறியிலேருந்தும் தண்ணி விடும். ஸோ சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 2 விசில் மட்டும் விட்டால் போதும். நம்மளுக்கு சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு விசில் வந்து அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் மிதங்கி எவ்வளோ சூப்பராக கிரேவி நம்மளுக்கு ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கிரேவி இதோடய ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா கொஞ்சம் வந்துட்டு கொதிக்க விட்டுடலாம். நான் வந்து ஈரல் எடுத்து வச்சுருந்தேன். அப்படியே போட்டோன்னா நம்மளுக்கு கல் மாதிரி ஆகிடும்ன்ட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஈரலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ கிரேவி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கரெக்டான அளவு திக்னஸ் வந்துருச்சு. நான் இந்த நேரத்தில் கொத்தமல்லி தழை வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான செட்டிநாடு கிரேவி வந்து ரெடியாக இருக்குது. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் பொரியல் அண்டு சிக்கன் கிரேவி. இந்த சிக்கன் அண்டு கிரேவி இதுதான் வந்து நான் மதியத்துக்கு வந்து லஞ்சாக எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு சொரக்காய் வந்து அப்படியே சாப்பிட பிடிக்கலன்னா இந்த கிரேவியில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். இருக்கிற சிக்கன் வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ஒரு க்ரீன் டீ வந்து குடிப்பேன். ஸோ அதோட நான் ஈவினிங் வந்து 4 to 5 வந்து வாக்கிங் போவேன். கரெக்டாக வந்து 1 ஹவர் வந்து வாக்கிங் போவேன். நம்மளுக்கு வந்து 300 கேலரிஸ் வந்து பர்ன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து டெரஸில் கூட வாக்கிங் போகலாம். நம்ம வந்து வாக்கிங் போகும்போது நல்லா வந்து ஒரு சாங் வந்து ஐபீட் சாங் வந்து கேட்டுட்டு இருந்தோன்னா வாக்கிங் போகிற ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு வந்து இருக்காது. வாக்கிங் முடித்து அந்த வேர்வெல்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா ஒரு க்ரீன் டீயும் ஒரு 10 பாதாம் வந்து ஈவினிங்கில் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நைட்டு வந்து டின்னருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மதியமே செஞ்ச சிக்கன் தான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ சிக்கன்னு கூட வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து க்ரீன் டீ வந்து ஒன்று எடுத்துப்பேன். ஸோ இன்னையோட டே எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னையோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.